இந்த பறவைய முதல் தடவையா விஜயநகரத்துல பார்த்தேன். ஒருவேளை இது அதே பறவை தானா? அது பறவை தானே, பறக்க விடு. அதுக்கு என்ன தெரியும்? வானத்துல பறக்கும், எப்பயாவது கீழே வரும். இந்த பறவைகளையும் சந்தேகப்படாத. பல மாயங்கள் நிறைஞ்ச ஒரு மாய நகரம் இது. இங்க காத்துல கூட மந்திரம் இருக்கு. மந்திரத்தால என்ன வேணா நடக்கும். இந்த பறவைய நான் அந்த கிழவியோட தான் பார்த்தேன். இதே மாதிரி ஒரு பறவை தான் இருக்கா? இந்த மாதிரி நிறைய பறவைகள் இருக்கும். அதே மாதிரி இது வேற பறவையா இருக்கலாம். அப்புறம் ஏன் இதை பார்த்த உடனே எனக்கு அதே உணர்வுகள் ஏற்படுது. எனக்கு என்னவோ இது அந்த பறவைன்னு தான் தோணுது. நிச்சயமா இது அதே பறவை தான். வீரா, ஆமா ஆமா, இதுதான் உண்மை. என்ன நீ என்ன சொன்ன? ஐராவதியும் பத்ராமாவும் சேர்ந்து சந்திரகாந்தா மேல செய்வன வச்சிருக்காங்களா? அதனாலதான் அவன் நினைவுகள் போயிடுச்சா? ஆமா ஆமா, அவங்க பேசினதை நான் கேட்டேன். அப்பதான் சந்திரகாந்தாவோட பழைய நினைவுகளை திரும்ப வர வைக்க முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோமேதகத்தால அது முடியுமா? அந்த கல் இருந்துச்சுன்னா சந்திரகாந்தாவோட பழைய நினைவுகளை திரும்ப வர வைக்க முடியுமா? இல்ல, இதை என்னால நம்பவே முடியல. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து என் தோழிக்கு எதிரா சதி வேலை பண்றாங்களா? வா ககனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கோமேதக கல்லை தேடலாம். வா. அந்த கல்லு என்கிட்ட தான் இருந்தது, ஆனா யாரோ அதை திருடிட்டாங்க. அந்த கோமேதகம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட சக்திகள் எனக்கு தெரியாது. அந்த கல் என்னை விட்டு போனதுதான் அந்த கல்லால சந்திரகாந்தாவோட நினைவுகளை திரும்ப மீட்க முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோமேதகம் இல்லைன்னா என்ன? நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப நமக்கு அந்த கோமேதகத்தால சந்திரகாந்தாவோட நினைவுகளை திரும்ப வர வைக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சுல்ல? இப்ப நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். நீ என்ன செய்யலாம் நினைக்கிறோமா? மாய உலகத்தோட பெரிய மந்திரவாதி ஐராவதியோட மோத போறியா? இல்ல சக்திகளுக்கெல்லாம் தலைவியான பத்ரமாவோடையா? வேணாமா, நம்ம 2 பேர் மாயாவிகளோட மோதுறது நம்மளால முடியாது. அப்போ நாம மோதலன்னா வேற யாரு மோதுவா? வீரா, நான் இந்த விஷயத்தை வீரா கிட்ட சொல்லி ஆகணும். அந்த பறவையை நீ விட்டுரு. அதை நீ காயப்படுத்தினா எனக்கு தான் வலிக்கும். எனக்கு பறவைங்கன்னா உயிர். அதை விட்டுரு. பறவைகளுக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி சக்திகள் இல்ல. ஆனா அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். அது அன்பால உன்னை தேடி வந்திருக்கலாம். தயவு செஞ்சு இதை தாக்காத. வேணா நில்லு. நீ அதை பார்க்காதது தானாவே இங்க இருந்து போயிடும். உன் நண்பனுக்கு பார்வையை தவிர்க்க சொல்லிக் கொடு. அவனுக்கு விலங்குகள் கிட்ட எப்படி அன்பா இருக்கிறதுன்னு சொல்லிக் கொடு. நீ ஏன் சிரிக்கிற? நீ இதே வசனத்தை முன்னாடி உன் கணவன்கிட்டயும் சொல்லிருக்க. அதனாலதான் சிரிச்ச. இதோ இப்படிதான் நீ அவன்கிட்டயும் சொல்லிருக்க. அப்ப அவனை தாக்க புலி வந்துச்சு. அவனுக்கு எதுவுமே தெரியாது. வேட்டைக்காரனை ஒரு காதலனா மாத்திட்டா. ஆமா, நீதான் அவனுக்கு விலங்குகளை நேசிக்க கத்து கொடுத்த. நீ மட்டும் வராம இருந்திருந்தா கண்டிப்பா உன் புருஷன் அந்த புலியை கொன்னு இருப்பான். என் புருஷன் அவ்வளவு முரடனா என்ன? கொடூரமானவனா? இல்ல, அப்படி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு என்னமோ என் புருஷன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கானு தோணுது. நான் என்ன உன்னை குறை சொன்ன மாதிரி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற? நீ ரொம்ப நல்லவ. உண்மையிலே உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்சவளா இருப்பா. வீரா, எப்படி இருக்க? பரவாயில்லையா? ஆமா. ஓய்வெடு, ஆரோக்கியமா சாப்பிடு, நிம்மதியா இரு. வீரா, இப்பெல்லாம் உன்னை பார்க்க முடியல. அம்மா கூடயும் கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணு. வா, விஜயநகர் பாதுகாப்பு ஏற்பாடை பத்தி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசி ஆகணும். போலாமா? சரிம்மா. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, போலாம். இது என்ன பொடி? இது வரைக்கும் சந்திரகாந்தாவுக்கு நடந்த எல்லா கெட்டதுக்கும் இவங்க தான் காரணமா? இனி வீராவுக்கு காதலி வேணும்னா அவங்க அம்மா கிட்ட மோதட்டுமே. ஐயோ, என் முத்திர
என் முத்திரை எங்க போச்சு? இனி நான் அரண்மனைக்குள்ள எப்படி போவேன்? வீரர்களே வீரர்களே, நான் அரண்மனைக்குள்ள போயாகணும். வெளிநகரத்துல இருந்து வரவங்களுக்கு அனுமதி கிடையாது. அட, வெளியாள் நீதான். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க வெளியே காவலுக்கு இருக்கீங்கல்ல, அப்ப நீங்க தானே வெளியாள். நான் உள்ள இருக்கிறவன். நான் உமாங், சந்திரகாந்தாவுக்கும் வீராவுக்கும் நண்பன். என்ன உள்ள போக விடுங்க. அப்போ உள்ள இருக்கிறவங்க வச்சிருக்கிற முத்திரை உன்கிட்ட இருக்கணுமே. உள்ள எல்லார்கிட்டயும் முத்திரை இருக்கு, உன்கிட்ட அது இல்ல. அப்படின்னா நீ பொய் சொல்ற. ஒருவேளை நீ வெளிநகரத்து ஓட்டுறனா? அட எங்க பாரு, தேவையில்லாம உன்னோட மூளைக்கு வேலை கொடுக்காத, அத ரொம்ப போட்டு கசக்காத. நான் தான் உமாங். அப்புறம் எங்கிட்ட கூட முத்திரை இருந்துச்சு, ஆனா எங்கேயோ விழுந்துருச்சு. வீரா கிட்ட வேற முத்திரை வாங்கிப்பேன். ஆனா நான் இப்ப உள்ள போய் வீரா கிட்ட பேசியே ஆகணும். என்ன கொஞ்சம் உள்ள போக விடுங்க. ஒரு தடவை சொன்னதுதான், உள்ள போக முடியாது. உள்ள விட மாட்டீங்களா? வீரர்களே, நீங்க 2 பேரும் பண்றது பெரிய தப்பு. இப்ப பாருங்க, எனக்குள்ள இருக்கிற சக்தி வெளிப்பட போகுது, உமாங்குக்குள்ள இருக்கிற சக்தி வெளியே வர போகுது. நீங்க பண்ணது ரொம்ப சரியில்லை. நான் உங்க 2 பேரையும் நாயாக்க போறேன். அக்கும் பக்கும் ஹக்கும், நாயா மாறிடுங்க. பாத்தீங்களா? இப்ப என் பின்னாடி வாலாட்டிட்டு வாங்க. நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கேன், நீங்க பின்னாடி வந்துகிட்டே இருங்க. வாங்க. நான் இப்படி வந்துடும் போலியே. நில்லுங்க, என் பின்னாடி வராதீங்க. காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னாச்சு? தேஜ், தேஜ், இவங்க 2 பேரும் என்ன பின்னாடி துரத்திட்டு வராங்க. என்ன காப்பாத்து. இங்க இருந்து போங்க. என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. போயிட்டாங்களா? தேஜ், நான் வீரா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா என் முத்திரை எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதனால இவங்க 2 பேரும் என்ன உள்ள விடல. உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்ல, என் கூட வா. இங்க வா. இனி யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்க. உங்க உண்மையான வடிவத்துக்கு வந்துருங்க. ஏன் முன்னாடி வடிவத்தை மாத்த தேவையில்லை சித்தி. உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன எப்படி தெரிஞ்சது? உனக்கு தான் எல்லாம் மறந்துடுச்சே. ஆமா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா இன்னைக்கு காலையில எழுந்ததும் எல்லாம் மாறிடுச்சு. காலையிலேயே நான் பழைய சந்திரகாந்தாவா மாறிட்டேன். பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆமா சித்தி, இன்னைக்கு காலையில எழுந்ததுமே எனக்கு என்னோட நினைவுகள் திரும்ப வந்துருச்சு. ஆமா சித்தி. வா. அம்மா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் பையன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஒரு காலத்துல என் மகன் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான். இப்ப அவன் மாறிட்டான். எனக்கு அதே அன்பு திரும்ப வேணும். வா. குடி. உனக்கு ரொம்ப பிடிச்ச பால். குடி. அம்மா, என்ன விஷயம்? ஒண்ணுமே இல்ல வீரா, சொல்லு. நீ இப்போ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்க. எல்லாம் நலம். எல்லாம் நலம்தான். ஆனா நீ நல்லா இல்லையே. சரி, அதை விடு. இப்ப பாலை குடி. குடு. இன்னைக்கு என் கையாலேயே உனக்கு நான் பால் தரேன். குடி. உமங் எதுக்கு கை காட்டுறான்? சந்திரகாந்தாவை பத்தி ஏதாவது சொல்ல வரானா? அம்மா, ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துருச்சு. நான் சீக்கிரம் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் பையன் என் கையை விட்டு போயிட்டான். எல்லாம் உங்க அருளால தான் விஷ்ணு பகவானே. என் பொண்ணோட நினைவுகள் திரும்ப வந்துடுச்சு. அந்த கோமேதகத்தோட வேலை நடந்துருச்சு. ஆமா சித்தி, நீங்க தூக்கி எறிஞ்ச கோமேதக கல் என் நெத்தியில பட்டதும் அடுத்த நொடியே என் நினைவுகள் திரும்பிடுச்சு. ஆனா நான் தான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க இருக்க சூழ்ச்சிக்காரங்க முன்னாடி எனக்கு நினைவுகள் வராத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்.